கோடி அற்புதர் அந்தோனியார் அவர்கள் வருகிறார்கள். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Saint Anthony, pray for us. இறுதி தேரிலே அதற்கு முன்னதாக புனித சூசையப்பர் வலம் வருகின்றார். திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பர் உறங்கும் நேரத்திலும் இறைவன் குரலை கேட்டால் சலிக்காமல் உடனே நிறைவேற்றிய அற்புதர். புனித சூசையப்பரே, நாங்களும் அவ்வாறே எவ்வேளையிலும் வாழ்ந்துவிட எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொடர்ந்து உபயதாரர்கள் வரிசையாக வருகின்றார்கள். உபயதாரர்கள் சற்று விரைவாக நடந்து வாருங்கள். ஐந்தாவது தேரிலே ஆரோக்கிய அன்னை, அழகுமிகு ஆரோக்கிய அன்னை இதோ நம்மையெல்லாம் ஆசீர்வதித்து கொண்டு திரு காட்சி அருள்கின்றார், வருகின்றார். வரவேற்போம், மகிழ்வோம். அமைதி காப்போம், ஜெபிப்போம். தூய ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இறைவனின் நிறை ஆசீர் திரு தேர் பவனியின் கருத்து என்ன, அது நிறைவேற்றப்பட வேண்டிய முறை என்ன என்று நமது தாயாகிய திருச்சபை நமக்கு எடுத்து கூறியிருக்கின்றது. திருப்பவனி அடக்க ஒடுக்கத்தோடு நடைபெற வேண்டிய ஒரு பக்தி முயற்சி. அது நமது திருமறையின் சுடர் விளக்காகவும் தவத்தின் அடையாளமாகவும் செபத்திற்குரிய எல்லையற்ற வல்லமையின் எடுத்துக்காட்டாகவும் விளங்க வேண்டும். அன்னையின் திருத்தேர் கோவிலுக்கு முன் வந்து நிற்கின்றது. எல்லோரும் பக்தியாக அகமகிழ்ந்து அமைதியாக இருப்போம். மானிடர் மனத்தில் இறை நம்பிக்கை பெருக, கிறிஸ்துவின் அன்பு அனைவரையும் ஆட்கொள்ள, நாடுகளிடையே அமைதி நிலவ, மக்களிடையே அன்பு பெருக, நம் உடலும் உள்ளமும் நலம் பெற, நமது குடும்பங்கள் செழிக்க, சமூக வாழ்வும் பொருளாதார வாழ்வும் உயர நாம் அனைவரும் உருக்கமாக மன்றாடுவோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சந்திரனை போல் அழகு வாய்ந்தவராய், சூரியனை போல் ஒளி உள்ளவராய், போர் முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போல் அச்சம் தருகின்றவராய், விடியற்காலை போலதோ எழுந்து வருகின்றவர் யார்? என் ஆன்மா ஆண்டவரை பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மகன் பேரு வகை கொள்ளுகின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சந்திரனை போல் அழகு வாய்ந்தவராய், சூரியனை போல் ஒளி உள்ளவராய், போர் முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போல் அச்சம் தருகின்றவராய், விடியற்காலை போலதோ எழுந்து வருகின்றவர் யார்? ஜன்ம பாவமின்றி விற்பவித்த மரியாயே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பிதாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரே, உமது தாயாகிய மிகவும் பரிசுத்த கன்னிகையை எங்களுக்கும் தாயாகவும் உம்மிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவராகவும் நியமிக்க திருமணமானீரே. உம்முடைய வரங்களை தேடி உம்மை நாடி வருபவர்கள் அனைவரும் அவர் வழியாக அவற்றை பெற்று மகிழ்வாறு அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய மாதாவே, எங்கள் இந்திய நாட்டிற்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய மாதாவே, உலக சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளும். Hail Holy Queen, Mother of Mercy, our life, our sweetness and our hope. To you do we cry, banished children of Eve. To you do we send up our sighs, mourning and weeping in the valley of tears. Turn then, most gracious advocate, your eyes of mercy towards us, and after this our exile, show unto us the blessed fruit of your womb, Jesus. O clement, O loving, O sweet Virgin Mary. Our Lady of Health, Velankanni. Pray for us. Our Lady of Health, Velankanni. Pray for India. Our Lady of Health, Velankanni. Pray for the peace in the world. Now the car is being blessed. இப்பொழுது அன்னையின் திருத்தேர் புனிதம் செய்யப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் திருவுருவம் தாங்கிய இத்தேரினை ஆசீர்வதியும். இந்த திருத்தேர் பவனி வரும் இடங்களிலெல்லாம் உமது இறையாற்றல் செயல்படுவதாக. இத்தேரினை காணும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்களில்
உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. புனித ஆரோக்கிய அன்னை உம்மிடம் பரிந்து பேசி எங்கள் வீட்டுக்கு வேண்டிய ஒற்றுமை, அமைதி, எங்கள் நாட்டுக்கு வேண்டிய வளமை, மகிழ்ச்சி, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள், பொருள், நீடிய ஆயுள் ஆகியவற்றை உம்மிடமிருந்து பெற்றுத் தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது அருட்பணியாளர் புனித நீர் தெளித்து தேரினை புனிதம் செய்கின்றார். தொடர்ந்து நறுமண புகை காட்டி புனிதம் செய்கின்றார். தேரினை சுமக்கின்றவர்களையும் புனிதம் செய்கின்றார். அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் குரல் விண்ணை முட்ட அனைவரும் உரத்த குரலில் சொல்லுங்கள், மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஆவே மரியா, ஆவே மரியா. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நலினி மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே, கண்ணல் பூவை தேனமுதே, கன்னி மரியாயே, கன்னி மரியாயே, வண்ண வண்ணலி மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே, கண்ணல் பூவை தேனமுதே, கன்னி மரியாயே, கன்னி மரியாயே, வண்ண வண்ணலி மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே. தன்னை இந்த புவி தெளித்த சர்வபர தேவன் உன்னை, தன்னை இந்த புவி தெளித்த சர்வபர தேவன் உன்னை, தாயாக ஆசி தந்தான் தான் பிறக்கும் முன்னே, தாயாக ஆசி தந்தான் தான் பிறக்கும் முன்னே, வண்ண வண்ணலி மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே. அள்ள அள்ள குறையாத ஆழியம்மா உங்கள் உள்ளம், அள்ள அள்ள குறையாத ஆழியம்மா உங்கள் உள்ளம், வெள்ளத்தமிழ் காரியமாய் தித்திக்கும் கருணை வெள்ளம், வெள்ளத்தமிழ் காரியமாய் தித்திக்கும் கருணை வெள்ளம், வள்ளலம்மா எங்களையே வாழ வைக்கும் தெய்வம் அம்மா, வள்ளலம்மா எங்களையே வாழ வைக்கும் தெய்வம் அம்மா, எல்லையில்லா பேரின்பத்தின் எழில் வாசல் திருவிளக்கே, எல்லையில்லா பேரின்பத்தின் எழில் வாசல் திருவிளக்கே, வண்ண வண்ணலி மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே, கண்ணல் பூவை தேனமுதே, கன்னி மரியாயே, கன்னி மரியாயே, வண்ண வண்ணலி மலர். எத்துணை அழகு அன்னையை திருத்தேரிலே சுமந்து வருவது, அன்னையை வேலைநகர் வீதிகளிலே அத்தனை ஆராவரத்தோடு பவனியிலே சுமந்து வருவது எத்துணை அழகு.
அழகுக்கு அழகு சேர்க்கும் புனிதமான தேர்பவனி. 5ஆம் நாள் திருவிழா கொண்டாட்டம் மிக சிறப்பாக திருத்தேர்பவனி மந்திரிக்கப்பட்டு வேலைநகர் வீதிகளிலே வலம் வந்து கொண்டிருக்கிறது. இது இந்த திருத்தேரிலே வரக்கூடிய ஆரோக்கிய தாய், அழகு தேவதை, அந்த தாயினுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அழகு, கொள்ளை அழகு, நம் மனதை கொள்ளை போக வைக்கக்கூடிய அளவுக்கு அழகு நிறைந்த அந்த தாயை அவருடைய பிள்ளைகள் நாம் தேர்பவனியிலே சுமந்து வருவது நமக்கு அத்துணை பெருமை. எங்கள் அன்னையே, எங்கள் ஆரோக்கியமே, எங்கள் அடைக்கலமே, உம்மை வாழ்த்துகிறோம் தாயே. உம்முடைய பிள்ளைகள் என்பதில் எங்களுக்கு அவ்வளவு பெருமை அம்மா. உம் தலையை அலங்கரிக்கும் அழகு கிரீடமாக நாங்கள் மாற ஆசிக்கின்றோம். உம் துகில் ஆடையில் தஞ்சம் புக ஏங்குகிறோம் அம்மா. உம் திருமுகம் பார்த்தாலே எங்கள் சுமையெல்லாம் சுகமாகிறது அம்மா. வேலைநகர் இன்று உலகம் முழுவதும் திரும்பி பார்க்கின்ற நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு சிற்றூர். ஆனால் இன்று அந்த சிற்றூர் புனித ஊராக, புனிதத்தை அள்ளித்தருகின்ற நகரமாக, அருள் வரங்களின் ஊற்றாக அகில உலகத்திற்கும் இந்திய மக்கள் அனைவருக்குமே திகழ்கின்றது. வங்க கடலோரம் வீற்றிருந்து வற்றாத நீரூற்றை நமக்காக திறந்து கொடுத்து, அந்த வற்றாத நீரூற்றின் வழியாக எத்தனையோ பேர் உடல் நலனை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்த புனிதமான இடம். இந்த இடத்திலே அன்னை காட்சி கொடுத்ததால் வேலைநகர் முழுவதுமே புனிதமாகி நமக்கு புனிதத்தை அள்ளி வழங்குகின்றது. வேளாங்கண்ணி அதிர்ஷ்ட ஊர். உம் தரிசனம் கிடைத்ததால் அதிர்ஷ்டமான ஊர். உலக மக்களை இம்மண்ணிற்கு அழைத்து வந்து அருள்வரங்களை அள்ளி வழங்கும் புண்ணிய பூமி. திருத்தேரை சுமந்து வருகிற பிள்ளைகளெல்லாம் அங்கே உறக்க மகிழ்ச்சியாக நம்பிக்கையோடு உரைப்பது ஆவே மரியா, ஆவே மரியா என்ற இந்த அழகான வார்த்தைகளை சொல்லித்தான் இந்த சகோதரிகளும் அன்னையினுடைய திருத்தேரை சுமந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களும் அவர்களுடைய அன்பை, அவர்களுடைய விசுவாசத்தை, அவர்களுடைய நம்பிக்கையை, அன்னையின் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தியை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே அவர்கள் உறக்க சத்தமாக சொல்லுகின்ற மந்திர சொல் ஆவே மரியா, மரியே வாழ்க. சக்தி வாய்ந்த மந்திர சொல். தேர்களை சுமந்து வருகிற பொழுது அந்த தேரினுடைய பாரம் தெரியாமல், இதோ நான் என்னுடைய அன்னையை சுமக்கிறேன், இதோ நான் மிக்கேல் சமணசாண்டவரை பக்தியோடு சுமந்து வருகிறேன், இதோ புனித செபஸ்தியாரை நான் அவ்வளவு புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையோடு சுமந்து வருகிறேன், கோடி அற்புதரான புனித அந்தோனியாரை நான் சுமந்து வருகிறேன், திருக்குடும்பத்தின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித யோசேப்பை சுமந்து வருகிறேன், இதோ இந்த புண்ணிய பூமியிலே காட்சி கொடுத்த ஆரோக்கிய தாயை சுமந்து வருகிறேன் என்று சொல்லி அத்தனை பேரும் உறக்க சொல்லுகின்ற ஒரே சக்தி நிறைந்த வார்த்தை ஆவே மரியா, மரியே வாழ்க.
வேலை நகருக்கு நடந்து வருகின்றவர்கள், அவர்கள் நடந்து வருகிற பொழுது அவர்கள் எழுப்புகிற அந்த வார்த்தைகளும் அவ்வளவு விசித்திரமானது. அந்த வார்த்தை எப்பொழுதெல்லாம் அவர்களுடைய நடை தளர்ந்து போகிறதோ, எப்பொழுதெல்லாம் அவர்களுடைய உடலிலே வலு விழந்து அவர்கள் நடக்க முடியாமல் தடுமாறுகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய, அவர்களுக்கு ஆற்றலை தரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அம்மா மரியே அருள் புரிவாயே, அம்மா மரியே அருள் புரிவாயே என்ற வார்த்தைகளையும், அம்மா மரியே துணை வருவாயே, அம்மா மரியே துணை வருவாயே என்று அவ்வளவு உறக்கமாக நம்பிக்கையோடு அவர்கள் உறக்க கத்திக்கொண்டு இழந்த சக்தியை, இழந்த உடல் வலிமையை மீண்டுமாக பெற்றுக்கொண்டு தங்களுடைய நடைக்கு வேகத்தை கொடுத்து எப்படியாவது வேலை நகரை சென்றடைந்து விட வேண்டும், எப்படியாவது அந்த தாயினுடைய திருமுகத்தை பார்த்து விட வேண்டும் என்று நம்பிக்கையோடு அம்மா மரியே அருள் புரிவாயே, அம்மா மரியே துணை வருவாயே என்று நடந்து வந்து இந்த அன்னையினுடைய தரிசனத்தை பார்த்து ஆனந்தம் அடையக்கூடிய அற்புதமான அனுபவம் வேறு எங்கும் கிடைக்காது. அப்படிப்பட்ட புனிதமான புண்ணிய பூமியிலே அன்னையினுடைய திருத்தேர் பவனி அருள் நிறைந்த பவனியாக மக்களுடைய நம்பிக்கைக்கு சான்று பகரக்கூடிய விதத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே. உம்மை பணிந்தோமே உள்ளம் நிறைந்தோமே, உதவிட வருவாயே தாயே தாய்மரியே. உம்மை பணிந்தோமே உள்ளம் நிறைந்தோமே, உதவிட வருவாயே தாயே தாய்மரியே. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே. பிள்ளைகள் கதி அறிந்து
நோக்கி கனிரசம் பெருக மகனிடம் பரிந்திட்ட மாமரியே, குறைகள் களைபவளே குவலயம் ஆள்பவளே, குறைகள் களைபவளே குவலயம் ஆள்பவளே, மரியே பரிவே தயவே தாயே அருள் புரிவாயம்மா. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே. செங்காந்தள் மலராய் செப்டம்பர் மாதம் பூமியில் மலர்ந்திட்ட புது மலரே, செந்நீரின் வழியில் இறை வார்த்தை ஒளியில் இயேசுவுடன் நடந்திட்ட நாயகியே, உம்மை நம்பி வந்தோம் எம் உள்ளம் பாரும் அம்மா, உம்மை நம்பி வந்தோம் எம் உள்ளம் பாரும் அம்மா, துணையாய் வருவாய் வரவே அருள்வாய் தூயவளே தாயே. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் நாளும் அதிசயமே. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் நாளும் அதிசயமே. உம்மை பணிந்தோமே உள்ளம் நிறைந்தோமே, உதவிட வருவாயே தாயே தாய்மரியே. உம்மை பணிந்தோமே உள்ளம் நிறைந்தோமே, உதவிட வருவாயே தாயே தாய்மரியே. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் நாளும் அதிசயமே. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் நாளும் அதிசயமே. Our Lady of Velankani, so miraculous to see the face, grace-filled face of Our Lady of Health. Our Mother, you are our health, you are our refuge. We are here in this holy place to praise you, to thank you, to place our petitions before you. We are so proud that we are your children. Mother, we want to be the crown in your head. We want to take refuge under your mantle. Mama Maria, we are here with a lot of sufferings, with a lot of problems. But when we see your face, all our sufferings, all our problems are wiped away. We get new strength, we get new hope, we get joy. Dear viewers, Velankani is a place chosen by our mother. Very lucky village
in the district of Nagapattinam. Today, the entire world, the entire nation, India, is looking at this small village, looking just because the place Velankani is chosen by Our Lady of Good Health, by our Blessed Mother. She has chosen to be here, to live here, to dispense all the graces receiving from her Son. And dear viewers, dear brothers and sisters, the sisters and brothers who are carrying the cars, they get the strength by raising their voice and calling Mother, Ave Maria, Ave Maria, a miraculous word that gives new strength, new energy for people who carry the car. And we are praying for you here in this holy place. Whoever watching this car procession, we are praying for you. Wherever you are, whatever you are doing, we are praying for you at this holy place. We pray for your family members, and especially for the young couples. Today, we remembered all the young couples during novena. Young couples who are preparing themselves for marriage and who are married in the recent past, who really need to have the love, the proper understanding, and joy and peace in their family life. So we all remember in this holy place all the couples, especially the young couples. அன்னையினுடைய திருத்தேர் பவனி மிக சிறப்பாக, மிக விமரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை ஒழுங்கோடு நடந்து கொண்டிருக்கிறது. அதை பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சி. அத்தனை மக்கள் பக்தியோடு வழி நெடுக நின்று கொண்டு அன்னையை வரவேற்று அன்னையினுடைய அந்த தரிசனத்தை பெற்று அருள் வரங்களை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இரு கரம் விரித்தவர்களாக, இரு கரம் குவித்தவர்களாக, மனதிலே நம்பிக்கையோடு, கண்களிலே கண்ணீரோடு அன்னையை நோக்கி, அம்மா தாயே அருள் புரிவாயே, அம்மா தாயே துணை வருவாயே என்று இழந்த நிம்மதியை, ஆற்றலை மீண்டுமாக பெற்றுக்கொள்வதற்காக வழிநடுக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அன்னையினுடைய திருத்தேர் பவனியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்கள் வழியாக இந்த அற்புதமான காட்சியை வீடுகளிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது இந்த 5ஆம் நாளுக்கான நவநாள் ஜெபத்தை நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலே நீங்களும் பக்தியாக கரங்களை குவித்து நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே இருந்து கொண்டு இந்த நவநாள் ஜெபத்திலே கலந்து கொள்ள அன்போடு வேண்டுகிறேன். களங்கமற்ற ஆரோக்கிய கன்னிகையே, இறைவனின் கொடைகளை பெற்றுத்தரும் பேருபகாரியே வாழ்க.
புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் தங்கியிருந்தபோது அவ்வீட்டாருக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் எத்தனையோ நன்மைகள் கிடைக்க செய்தீரே. வேளாங்கண்ணி திருத்தலத்தில் வீற்றிருக்கும் நீர் எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் பெற்று தாரும். உமது தயவால் இத்திருத்தலத்தில் பார்வை பெற்றோரும் செவியின் நலம் பெற்றோரும் ஆரோக்கியம் அடைந்தோரும் பாவ வழி விட்டு மனம் திரும்பினோரும் ஆறுதல் அடைந்தோரும் எத்தனையோ பேர். ஓ தயை நிறைந்த தடாகமே, இரக்கத்தின் திரு உருவே, மனித குலத்துக்கு நீர் செய்துள்ள பேருபகாரங்களுக்கு வணக்கத்தோடு நன்றி கூறுகிறோம். உம்மை உயர்த்திய எல்லாமல்ல இறைவனை பணிந்து ஆராதிக்கிறோம். எங்களுக்காக என்றும் இறைவனிடம் மன்றாட வேண்டுகிறோம். கன்றை அறியா பசுவில்லை, சேயை அறியா தாயில்லை. நீர் மனுக்குலத்தின் தாயாக உள்ளீர். உம் மக்களாகி எங்கள் அனைவரையும் உம் அன்பு கரங்களில் வைத்து காத்தருளும். மேலும் கிறிஸ்துவை நிராகரித்தவர்களும் அவரை அறியாதவர்களும் பாவ வழியில் வாழ்பவர்களும் மனம் திரும்பி இறைவனை அடைய வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Dear brothers and sisters, now I am going to recite the 5th day novena prayer. I request you to join with me in this novena prayer, praying for our families, praying for young couples, especially couples who are in crisis. 5th day novena prayer. O spotless Virgin Mother of Health, our heavenly benefactress, hail. Elizabeth received many favors for herself and for her family during your stay at her home. Choosing Velangani as the place of your throne, you bless and obtain numerous favors for all those who seek your help. The blind obtain their sight, the dumb speak, the lame walk, the sick with no other hope of cure are cured by you. Merciful Mother, we thank you for your favors shown to our brethren in need, and through you we adore and glorify your Almighty Son, our Lord Jesus Christ. We pray to intercede for us in all our needs, as your motherly heart knows them. Obtain God's mercy for those who offended him, and convert such hardened sinners to become his true friends. Amen. Our Lady of Health, Velankani, pray for us. Dear viewers, this car procession will be the final program of the day, starting from 5 o'clock in the morning. There were so many spiritual programs, masses, rosaries, adorations, prayer services, individual visitation to the Blessed Sacrament, confessions, counseling. Lot of people use this place, profit from this place, participating in all the events that take place in this holy place.
And at this end of this day, we are here to pray. Pray for ourselves. Pray thanking God, thanking our mother for this wonderful day, grace-filled day, the 5th day of novena. With the grace of God, with the cooperation of the nature, we are here to end the day without the presence of the Lord, without the powerful intercession of our Blessed Mother. This procession would not be a grace-filled one. So let us thank our Heavenly Father, our Lord Jesus, and our Mother, joining with me in this night prayer. Our Father in heaven, you are the most powerful, merciful, and loving Father. We lift up your name tonight, giving back all the praises and glory to you. Lord, as we sleep tonight, Lord, please protect my whole family, including me, my friends, and those who are praying, joining in this night prayer now. Visit our homes and fill us with your love, mercy, and grace. Kindly give us chance to wake up tomorrow morning. Bless each one of us abundantly. In the powerful name of Jesus, Amen. We wish you a very pleasant night, and we hope to see you tomorrow from 5 o'clock through our web TV programs telecasted from this holy place. அன்பு நிறைந்தவர்களே, இது இந்த நாளினுடைய கடைசி நிகழ்வு, இறுதி நிகழ்வு. ஊடகம் வழியாக நம்முடைய புனிதமான வேலை நகரிலிருந்து நமக்கு ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்வுகள் அனைத்தும் நிறைவுக்கு வருகின்றது. இது இந்த புனிதமான திருத்தேர் பவனியினுடைய இறுதி வேளையிலே நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து இந்த நாள் முழுவதுமாக கடவுள் நம் கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்லுவோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த இரவு நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனிதரின் வார்த்தைகள் மற்றவர்களை விழ செய்யும், செயலற்று போக செய்யும். ஆனால் ஆண்டவரின் வார்த்தைகள் வல்லமையுள்ளது. அவரின் வார்த்தைகள் எங்கள் வாழ்வில் காணப்படும் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றவும், அமைதிப்படுத்தவும், விடுதலை தரவும் வல்லமையுள்ளதாகவும் எங்களுக்கு உமது ஆசீராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் உம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கிறவர்களாகவும் உம்முடைய இறை வார்த்தைகள் எங்கள் வாழ்வில் ஆசீர்வாதமாகவும் இருக்க உமது அன்பை எங்களுக்கு தந்தருளும். இன்றைய எங்கள் அன்றாட பணிகளை, எங்கள் குடும்பத்தினரை ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்நாள் முழுவதும் எம் வாழ்க்கை பயணத்தில் சிறப்பாக பயணிக்க நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியான மனநிலைமையும் தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று இரவு எமக்கு மன அமைதியையும் நல்ல உறக்கத்தையும் தந்தருளும். அதிகாலை எழுந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து நாளைய எங்கள் பணிகளை இனிதே துவங்க
உமது மேலான இரக்கத்தின் ஆசீரை எங்கள் மேல் பொழிந்தருளும். எங்கள் தாழ்மையின் நன்றிகளையும் வேண்டுதல்களையும் ஏற்று உமது அன்பின் ஊற்றால் இறை இரக்கத்தினால் எம்மை நிரப்பி ஆசீர்வதியும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பு நிறைந்தவர்களே, ஊடகத்தின் வழியாக இந்த புனிதமான நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற, அருள் வரங்களை பெற்று கொண்டிருக்கிற உங்களோடு சேர்ந்து ஆண்டவருக்கும் ஆரோக்கிய தாய்க்கும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுந்த நன்றியை சமர்ப்பித்தோம். அதே வேளையிலே இது இந்த நாள் முழுவதுமாக நமக்கு உதவி செய்த அத்தனை நல்ல உள்ளங்களையும், குறிப்பாக இந்த திருத்தேர் பவனிக்காக உதவி செய்த அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். நம்முடைய பேராலய அருட்பணியாளர்கள் இதோ அனைவருமே இந்த திருத்தேர் பவனியிலே கலந்து கொண்டு திருத்தேர் பவனிக்கு முன்னால் நடந்து வந்து இந்த திருத்தேர் பவனியை சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே பேராலய அருட்பணியாளர்கள் அனைவருக்கும், தஞ்சாவூர் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருட்பணியாளர்களுக்கும், தன்னார்வ பணியாளர்கள், சிறப்பாக வழிநடத்தியவர்கள், ஒழுங்குபடுத்தியவர்கள், அன்பு சகோதர சகோதரிகள், 4 தேர்களை சுமந்த அன்பு சகோதரிகள், அன்னையினுடைய திருத்தேரை சுமந்து வருகிற, எவ்வளவு பாரமாக இருந்தாலும் அன்னையின் மீது வைத்திருக்கிற அன்பினால் அதை மகிழ்ச்சியோடு சுமந்து வருகிற இதோ நம்முடைய சகோதரர்களையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். அவர்களை ஆரோக்கியத்தாய் ஆசீர்வதிக்க அவர்களுக்காக மன்றாடுவோம். அதே போல உதவி செய்த, பாடி ஜெபிக்க உதவி செய்த பாடற் குழுவினர், அருட்சகோதரிகள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். அத்தனை இறை மக்கள், பக்தர்கள், நீங்கள் அத்தனை பக்தியோடு கலந்து கொண்டு இந்த திருத்தேர் பவனியை சிறப்பித்திருக்கிறீர்கள். அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். மறைமாவட்ட இளைஞர் பணிக்குழுவைச் சேர்ந்த தன்னார்வ அன்பு தம்பிகள் சிறப்பாக இந்த நாளுக்காக உதவி செய்திருக்கிறார்கள். இந்த திருத்தேர் பவனிக்காக ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்ததாக நாம் நம்முடைய இல்லங்களிலே இருந்து இந்த நிகழ்வை இவ்வளவு தெளிவாக அழகாக நமக்கு படமாக்கி கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய பேராலய மீடியா சகோதரர்கள், பல இடங்களிலே இருந்து எல்லாவற்றையும் துல்லியமாக படம் எடுத்து நமக்காக அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், உதவி இல்லாமல் இவ்வளவு தெளிவாக அழகாக நாம் இந்த புனிதமான நிகழ்வை பார்த்திருக்க முடியாது. அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லுவோம். கடவுள் நம் கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு ஒரு மாபெரும் மீண்டும் ஒரு அருளின் அடையாளம் இந்த திருத்தேர் பவனி. எனவே இந்த திருத்தேர் பவனி சிறப்பாக நடந்ததற்காக ஆண்டவரையும் ஆரோக்கிய தாயையும் போற்றி புகழ்ந்து நாம் எப்பொழுதுமே ஆண்டவருடைய பாதுகாப்பிலே, ஆரோக்கிய தாயினுடைய அரவணைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு நாம் இந்த இரவு நேரத்திலே அமைதியாக உறங்க செல்வோம். அனைவருக்கும் இரவு வணக்கம். விஷ் யூ ஹாப்பி நைட் அண்ட் குட் நைட். மரியே வாழ்க.